வணக்கம். இன்னைக்கு நம்ம தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி இது மூணுத்துக்குமே சாப்பிடலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு சீரகம் ரொம்ப வேண்டாம், ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும், ஸ்பைசி மாதிரி வந்துடும். அப்புறம் கொஞ்சம் சோம்பு, வெங்காயம் நான் கொஞ்சம் சின்ன உரல் இருக்கும், அதில் கொஞ்சம் இடித்து வச்சது போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சதும் நான் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை போடுங்க, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போடுங்க. அப்புறமா பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது மூணுமே குட்டி குட்டியாக நறுக்கி நான் இடித்து வச்சுருக்கேன், அதுவும் போடுங்க. இந்த தருணத்தில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்குங்க. வணக்கிட்டே இருக்கும்போது அந்த ராஸ்மெல் கொஞ்சம் போனதுக்கப்புறம், கொஞ்சம் தான் போகணும், ரொம்ப வேண்டாம். ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி பழத்தை எடுத்து போடுங்க. போட்டுட்டு நல்லா வணக்குங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு வியூஸும் கம்மியாக போகுது, என்னென்னு தெரியல. எனக்கு மேலும் மேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தக்காளி போட்ட உடனே கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுங்க. கரம் மசாலா போட்டுட்டு வீட்டு மிளகாத்தூள் போடுங்க. வீட்டு மிளகாத்தூள் போட்டு காஷ்மீரி சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா போட்டு வணக்குங்க. வணக்கிட்டு கொஞ்சம் திக்கு பதத்தில் வைங்க, ரொம்ப தண்ணியாக வேண்டாம். சுண்டி வரும், ஒரு மாதிரி கலர்லாம் மாறி கொஞ்சம் சுண்டி வரும்பொழுது உங்களுக்கு பதம் பார்த்து இறக்கிடுங்க. தக்காளி தொக்கு ரெடி.